How many terms are there the AP arithmetic progression 3, 6, 9, 12 and so on 111. கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையில் 3, 6, 9, 12, 111 இல் உள்ள மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கையை நம்ம பார்க்கணும். சரி, இங்கே முதல் உறுப்பு என்ன? ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3. அதுக்கப்புறம் பொது வித்தியாசம் காமன் டிஃப்ரென்ஸ் டி வந்து என்ன இருக்குது பாருங்கள். ரெண்டாவது உறுப்பு 6, மொதல் உறுப்பு 3. அப்போ 6 மைனஸ் 3 3. ஓகேயா? அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த கடைசி டேர்ம் nth உறுப்பு, என்னாவது உறுப்பு என்னது? nth டேர்ம், அதாவது ஏஎன்கிறது எவ்வளோ? 111. இப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். சரி, அப்போ இங்கே ஏஎன் கொடுத்தாச்சு, ஏ தெரியும், அதுக்கப்புறம் டி தெரியும். இந்த இடத்துல நம்ம என்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா மாற்றி எழுதுவோம். ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு ஏஎன். அதான் நமக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக நம்ம மாற்றி எழுதிக்கிட்டோம். ஏங்கிறது வந்து 3, அதுக்கப்புறம் என் தெரியாது -1, டிங்கிறதும் 3, ஏஎன்கிறது 111 சரியா? ரைட். அடுத்தது 3 அந்த பக்கம் கொண்டு போகலாம். n-1 3 ஈக்குவல் டு 111 மைனஸ் 3. இங்கே கிராஸ் மல்டிப்ளை, உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3n மைனஸ் 3 ஈக்குவல் டு 111 மைனஸ் 3 போச்சுன்னா 108. ஸோ அதுக்கப்புறம் we go for 3n, இந்த மைனஸ் 3 அங்கிட்டு போச்சுன்னா 108 ப்ளஸ் 3. திரும்பவும் என்ன ஆயிடுச்சு? 3n ஈக்குவல் டு 111 111 வந்துடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? n ஈக்குவல் டு 111 டிவைடட் பை 3. இதை பண்ணால் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு இதை பண்ணால் இது பண்ணால் என்ன இருக்கும்? 3 × 3 9, பேலன்ஸ் 2 21, இப்போ 37. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 37. அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? n ஈக்குவல் டு 37 டேர்ம்ஸ் இன் கிவன் ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். கொடுக்கப்பட்ட இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 37 37. இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இது மாதிரி நம்ம நிறையா கணக்குகளை நம்மளால் தீர்க்க முடியும். நன்றி.